தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். சீராக்கின் ஞானம் 35:16. ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரின் விருப்பத்தை முதலாவதாக யார் அறிந்து கொள்ளுகிறார்? ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறவர், ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர், ஆண்டவருக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறவர் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிறவர், விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்கிறவர், அவர்களுடைய வாழ்வு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவரால் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாரானால் அந்த வாழ்வு, அவருடைய வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கிறது, ஆசீர்வாதம் முழுமையும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே அந்த நபரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவர் உள்ளத்தில் எழுகின்ற மன்றாட்டு, அவருடைய வேண்டுதல்கள், ஏக்கங்கள், இவை அனைத்தும் முகில்களை தொடுகிறது, ஆண்டவரை எட்டுகிறது. உள்ளத்தில் ஏக்கத்தோடு இருக்கின்ற பொழுது அது ஆண்டவரை எட்டுகிறது. ஆண்டவர் தன்னுடைய காதுகளை திறந்து விடுகிறார், ஆசீர்வாதத்தை திறந்து விடுகிறார். அந்த நபரின் வாழ்வு ஆசீர்வாதத்தின் முழுமையிலே பயணிக்கிறது. ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஆசீர்வாதமானதாய் மாறுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே உமக்கென்று, உம்முடைய வார்த்தையை சுவாசிப்பதற்கென்று நேரம் செலவிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தை நான் கேட்கின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது எனக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக, நானே ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.